प्रलयपयोधिजले धृतवानसि वेदम् विहितवहित्रचरितमखेदम् केशवधृता मीनशरीरा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे श्रीतिरीप क्षितिरिह विपुतरेदिष्टति तव पृष्ठे धरनिधारन किन शक्रकरिष्टे केशवधृता कूर्मशरीरा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे वसति तसन शिखरे धरणी तव लग्ना ससनि कलंग कलेव निमग्ना केशवधृता सुकर रूपा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे तव कर कमल वरे नकाम अद्भुत शृंगम दलित हिरण्यकशिपो तनुभृङ्गम् केशवधृता नरहरिरूपा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे चलयसि विक्रमणे बलिम् अद्भुतवामन पदनक नीरजनीत जन पावन केशवधृता वामन रूपा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे क्षत्रिय रुद्रमये जगत् अपगत पापम् स्नपयसि पयसि समित पवतापम् केशवधृता भृगपतिरूपा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे वितरसि दिक्षुरने दिक्पति कमनीयम् दशमुखमौलिबलिं रमणीयम् केशवधृता रामशरीरा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे वहसि वपुषिवत सेवसनं जलतापम् अलहति भीतिमिलित यमुनाभम् केशवधृता हलधर रूपा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे निन्दसि यज्ञवितेरहः श्रुतिजातम् श्रुतहृदयदर्शितपककातम् केशवधृता बुद्धशरीरा जय जगदीश हरे जय जगदीश हरे
जय जगदीश हरे। म्लेच्छ निवह निधने कलयसि करवालम्। धूमकेतुमिव किमपि करालम्। केशवधृता कल्किशरीरा। जय जगदीश हरे। जय जगदीश हरे। जय जगदीश हरे। प्रलयपद्योति जले धृतवानसि वेतम्। விஹிதவஹீத்ரச்சரீதமகேதம். இப்போ நம்ம மொழிபெயர்ப்பு பார்க்கலாம். யார் படிக்கிறீங்க? ஒரே நிமிஷம் அது இல்லை, மொழிபெயர்ப்பு யார் படிக்க போறீங்க? மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க. கேசவரே, பிரபஞ்சத்தின் பிரபுவே, மீனின் உருவத்தை எடுத்த பகவான் ஹரியே, எல்லா புகழும் உமக்கே. பிரளயத்தின் பெருங்கடலில் மூழ்கியிருந்த வேதங்களை காப்பதற்காக மாபெரும் மீனின் உருவில் தோன்றி படகு போன்று எளிதாக செயல்பட்டீர்கள். எல்லாம் படிக்கிறது மாதாஜி? படிங்க. ஓகே. கேசவரே, பிரபஞ்சத்தின் பிரபுவே, ஆமையின் உருவத்தை எடுத்த பகவான் ஹரியே, எல்லா புகழும் உமக்கே. பார்க்கடலை கடைவதற்கு உதவி செய்ததற்காக எடுத்த இந்த அவதாரத்தில் பிரம்மாண்டமான உமது முதுகை ஒரு அச்சு போல பயன்படுத்தி மந்தார மலையை தாங்கி நின்றீர். மாபெரும் மலையை சுமந்ததால் உமது முதுகில் ஏற்பட்ட பெரிய வடுவானது மிகுந்த புகழை பெற்றது. 3. கேசவரே, பிரபஞ்சத்தின் பிரபுவே, காட்டுப்பன்றின் உருவத்தை எடுத்த பகவான் ஹரியே, எல்லா புகழும் உமக்கே. பிரபஞ்சத்திற்கு அடியில் கற்போத கடலில் மூழ்கியிருந்த பூமியானது சந்திரனில் இருக்கும் புள்ளியை போன்று உம்முடைய கோரை பல்லின் நுனியில் அமர்ந்துள்ளாள். 4. கேசவரே, பிரபஞ்சத்தின் பிரபுவே, பாதி மனிதனாகவும் பாதி சிங்கமாகவும் தோன்றிய பகவான் ஹரியே, எல்லா புகழும் உமக்கே. சிறு பூச்சியை விரல் நகங்களுக்கிடையே வைத்து எளிதாக நசுக்குவது போல சக்தி வாய்ந்த அசுரன் ஹிரண்யகசிபுவின் உடல் உமது தாமரை கரங்களின் அற்புதமான கூரிய நகங்களால் கிழித்தெறியப்பட்டது. 5. படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேங்க மாதாஜி. ஓ கேசவா, பிரபஞ்சத்தின் பிரபுதேவா, குள்ள பிராமண வாமன உருவத்தை எடுத்த பகவான் ஹரியே, எல்லா புகழும் உமக்கே. மாபெரும் பாத அடிகளால் அரசர் பலி சக்கரவர்த்தியை பணிய வைத்தீர்கள். உங்களுடைய பாத விரல் நுனியிலிருந்து வெளிப்பட்ட கங்கை நீரின் மூலம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் விடுவிக்கிறீர்கள். ஓ கேசவா, பிரபஞ்சத்தின் பிரபுவே, பரசுராமன் உருவத்தை எடுத்த பகவான் ஹரியே, எல்லா புகழும் உமக்கே. குருட்சேத்திரத்தில் உம்மால் கொல்லப்பட்ட அரசர்களின் உடலிலிருந்து வந்த இரத்த ஆற்றில் இந்த பூமியை கழுவுகிறீர்கள். இவ்வாறு உலகத்தின் பாவங்கள் கழுவப்பட்ட உம்மால் மக்கள் பௌதிக வாழ்க்கை என்ற பற்றி எரியும் நெருப்பிலிருந்து விடுபட்டுள்ளார்கள். ஓ கேசவா, படிக்கவா? படிங்க. 7. ஓ கேசவா, பிரபஞ்சத்தின் பிரபுவே, ராமச்சந்திர உருவத்தை எடுத்த பகவான் ஹரியே, எல்லா புகழும் உமக்கே. இலங்கை போரில் 10 தலை கொண்ட அசுரன் ராவணனை கொன்றோ அவனுடைய தலைகளை இந்திரன் தலைமையிலான 10 திசைகளையும் நிர்வகிக்கும் தேவர்களுக்கு விரும்பிய பலியாக விநியோகித்தீர்கள். இச்செயல் அவர்கள் எல்லோராலும் விரும்பப்பட்டது. ஓ கேசவா, பிரபஞ்சத்தின் பிரபுவே, கலப்பையை கையாளும் பல்ராம் உருவத்தை எடுத்து பகவான் ஹரியே, எல்லா புகழும் உமக்கே. மழை மேகம் போன்று ஜொலிக்கும் நீலவண்ண ஆடைகளை உங்களுடைய பளபளப்பான வெண்ணிற ஆடையில் கலந்து அணிந்திருக்கிறீர்கள். இத்தகைய ஆடைகள் யமுனா நதியின் அழகிய மேகவர்ணத்தை போல உள்ளது. யமுனையானது உமது கலப்பையின் தாக்குதலில் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறது. ஹரே கிருஷ்ணா. வேற யாரும் படிக்கிறாங்களா? படிக்கிட்டோம். நான் படிக்கிறேன் மாதாஜி. 9. படிங்க. ஓ கேசவா, பிரபஞ்சத்தில் பிரபு புத்தர் உருவத்தை எடுத்து பகவான் ஹரியே, எல்லா புகழும் உமக்கே. கருணையுள்ளம் கொண்ட புத்தரே, வேதங்களில் விதிக்கப்பட்ட கேள்விகளுக்கு ஏற்ப நடத்தப்பட்ட மிருகவதையை தடுத்து விட்டீர்களே. ஓ கேசவா, பிரபஞ்சத்தின் பிரபுவே, கல்கி உருவத்தை எடுத்த பகவான் ஹரியே, எல்லா புகழும் உமக்கே. அச்சமூட்டும் வால் நட்சத்திரம் போன்ற வாளை ஏந்தி நீங்கள் தோன்றுகிறீர்கள்.
இந்த அவதாரமானது கலியுக முடிவில் துர்நடத்தையுள்ள காட்டுமிராண்டித்தனமான மனிதர்களை அழிப்பதாகும். ஓ கேசவா, பிரபஞ்சத்தின் பிரபுவே, 10 வகையான வெவ்வேறு உருவத்தில் அவதரித்த பகவான் ஹரியே, எல்லா புகழும் உமக்கு. எல்லோரும் 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 புலவர் ஜெயதேவ கோஸ்வாமியின் இந்த பாடலை கேளுங்கள். இது மிகவும் அற்புதமானது, மகிழ்ச்சிக்கு ஒரு சான்றிதழ், மங்களகரத்தை அளிக்கக்கூடியது. மேலும் இந்த இருண்ட உலகிற்கு இது மிகச் சிறந்ததாகும். ஹரே கிருஷ்ணா. யாரா படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ம் ஓ கேசவா, உமக்கு எமனது பணிவான வணக்கங்கள். நீங்கள் 10 அவதாரத்தை எடுத்துள்ளீர்கள். மத்ஸ்ய அவதாரத்தில் வேதங்களை காப்பாற்றினீர்கள். கூர்ம அவதாரத்தில் உமது முதுகில் மந்தாரம் அலையில் தாங்கினீர்கள். வராக அவதாரத்தில் கற்பக கடலில் இருந்து பூமியை உமது கோரை பற்களால் ஏந்தி காத்தீர்கள். சிம்ம அவதாரத்தில் இரண்ய கதீர்கள். வாமன அவதாரத்தில் அரசர் பலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்டு மிகப்பெரிய உருவமாக மாறி முழு உலகையும் அளந்து பெற்றுக் கொண்டீர்கள். பரசுராமராக தோன்றி கெட்ட அரசர்களை கொன்று குவித்தீர்கள். ராமராக தோன்றி ராவணனை வென்றீர்கள். பலராம அவதாரத்தில் துஷ்டர்களை அழித்துவிடும் கலப்பையை ஏந்தி யமுனா நதியை உங்களை நோக்கி வரவழைக்கின்றீர்கள். புத்த அவதாரத்தில் உலகில் துன்பப்படும் அனைத்து உயிரினங்களுக்கும் கருணை காட்டினீர்கள். கலியுக முடிவில் கீழ்த்தரமான மனிதர்களை, அதாவது மிலேச்சர்கள் அழிப்பதற்காக கல்கியாக அவதரிக்கிறீர்கள். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி இன்னும் இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கலப்பை ஏந்தி யமுனா நதியை உங்கள் நோக்கி. ஓகே, வகுப்பு ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு பலராமருடைய அவதரித்த நாள். பலராமர் எப்படி, எல்லாரையும் நான் மியூட் பண்ணிடுறேன். கடைசியில கேள்வி கேட்கும்போது நீங்க ஆன் பண்ணி கேட்கலாம். பலராமர் அவதரித்த நாள் பகவானுக்கும் பலராமருக்கும், கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் வித்தியாசம் கிடையாது. இவரை வெள்ளை கிருஷ்ணர், அவரை கருப்பு பலராமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 2 பேரும் ஒருத்தர் தான். முதல் விரிவாங்கம் அப்படின்னு சொல்றோம் கிருஷ்ணர், அதுக்கப்புறம் பலராமர். பலராமர் கிட்ட இருந்து வாசுதேவர், சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர், அனிருத்தர் அப்படின்னு 4 விரிவுகள் வராங்க. பகவானே தான். அந்த சங்கர்ஷ்ணர் கிட்ட இருந்து தான் இன்னொரு வாசுதேவர், சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர், அனிருத்தர் வராங்க. அந்த 2வது சங்கர்ஷ்ணர் கிட்ட இருந்து தான் மகாவிஷ்ணு, அவரை தான் மகாவிஷ்ணுன்னு சொல்றாங்க. விஷ்ணு அவதாரங்கள், விஷ்ணு எல்லாம் வராங்க. அப்போ பிரபுபாதர் பலராமரை பத்தி சொல்லும்போது இவர்தான் ஆதி நாராயணர் அப்படின்னு சொல்றாரு. பகவான் கிருஷ்ணர் பகவான், ஆனா பலராமர் சேவார்த்தி பகவான். பகவானே தான், சேவை செய்யக்கூடிய பகவான். அதை புரிஞ்சுக்கணும். பகவானே பல அவதாரங்கள் எடுத்து பல லீலைகளை நடத்துறார். கிருஷ்ண பலராமர் தான் சைத்தன்ய மகாபிரபுவாகவும் நித்யானந்தராகவும் வந்தாங்க. பலராமர் கிருஷ்ணர் ராமரா அவதரிச்சப்ப லக்ஷ்மணரா வந்தார். லக்ஷ்மணரா வந்தபோது தம்பி இல்லையா, தம்பி நிறைய அதிகாரம் பண்ண முடியல, அவரை ஒன்றும் பண்ண முடியல. பல விஷயங்கள்ல கட்டுப்பட்டவராக இருந்தார். அதனால நான் பலராமராக இருக்கும்போது உன்னை நான் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்தது பகவானுக்கு. அதனால அவர் இவர் சேவார்த்தி பகவான் தான், ஆனாலும் அவர் அண்ணனாக அவதரித்தார். இதுல பாத்தீங்கன்னா பலராமருக்கு சில நேரங்கள்ல கோபம் வரும். இப்போ இதுல நிறைய அசுரர்களை பலராமரும் கொண்டிருக்கிறார். நிறைய லீலைகள்ல பலராமர் இல்லை, அதையும் நம்ம பார்க்கலாம். அனுப்பியிருக்கேன் வாட்ஸ்அப்ல. வேற வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுக்கிறாங்க. பலராமர் அவனுடைய லீலைகளை சுருக்கமா இன்னைக்கு பார்க்கலாம். பலராமர் தான் நமக்கு ஆதி குரு. நமக்கு பல
சலுகைகளையும் தரக்கூடியவர் பலராமர். பலராமருடைய கருணை இருந்தாதான் கிருஷ்ணருடைய கருணையை பெற முடியும். இந்த கிருஷ்ணருடைய லீலைகள் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம வந்து இப்ப ஒரு 4 அத்தியாயங்கள் முன்னாடி போய் அவருடைய லீலைகளை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பலராமரின் தீர்த்த யாத்திரை பார்த்தோம். பலராமரின் தீர்த்த யாத்திரைக்கு முன்னாடி ஒரு சில பலராமருடைய லீலைகள் நடந்திருக்கு. அந்த லீலையில பலராமர் ரோமஹர்ஷனர் அப்படின்னு ஒரு கர்வம் மிகுந்த ஒரு முனிவரை கொன்னுடுறார். எப்படின்னா அவர் வந்து பலராமரை கடவுள்னு அறியாமல், கடவுள் கூட விட்டுருங்க, ஆனா இங்க வந்து பலராமர் இங்க வந்திருக்கிறார் சபையில. ஆனால் அவரை வந்து அலட்சியப்படுத்தி அவர் வந்து வியாசாசனத்துல உட்கார்ந்து ரோமஹர்ஷனர் ரொம்ப கர்வமாக இருந்தார். பலராமர் ஒன்றும் செய்யல, ஒரு புல் எடுத்து தொட்டார். ரோமஹர்ஷனரை கதை அதெல்லாம் பண்ணல, ஒரு புல் எடுத்து அவர் மேல வைக்கிறார், அவர் வந்து செத்து போறார் ரோமஹர்ஷனர். ஆனா அந்த முனிவர்கள்லாம் ஒரு வேதனை தெரிவிக்கிறாங்க. நீங்க வந்து எங்களுக்கு நல்லதுதான், அவருக்கு அவருடைய கர்வத்தை அடக்கிறதுக்காக கொன்னீங்க, எல்லாமே உங்க விருப்பம் தான், நீங்க கடவுள், நீங்க எது வேணா செய்யலாம், ஆனாலும் எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தர்ம சங்கடமா இருக்கேன்னு பகவான் சொல்றார், நான் தீர்த்த யாத்திரை போயிட்டு நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். பகவானுக்கு அது தேவையில்லை. பகவான் செய்யற எல்லாமே புண்ணிய காரியங்கள் தான், பகவான் செய்யற எல்லாமே மங்களகரமான காரியங்கள் தான். ஆனாலும் நான் வந்து தீர்த்த யாத்திரை போறேன்னு சொல்லிட்டு போறார். அதற்கு முன்னாடி அந்த அந்த இடத்துலயே அந்த முனிவர்கள்லாம் குழுமி இருக்கக்கூடிய அந்த புனிதமான இடத்துல பல்வலன் அப்படின்னு ஒரு ஒரு கோரமான அசுரன், அந்த வர்ணனை எல்லாம் வருது. அவங்க எல்லாம் அங்க இருந்து குழுமி அங்க பேசிக்கொண்டிருக்கிற நேரத்திலே சீழ் வாசனை வருது, சீழ் ரத்தம், அந்த வாசனை எல்லாம் வருது. அதுதான் நம்ம ஆரம்பமா இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல பார்த்தோம். அப்ப அதை பார்த்த உடனே எல்லாருமே நடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு அரசன், மிகப்பெரிய அசுரன் வரான். அவன் நிலக்கரி மாதிரி இருந்தானாம். அவன் வந்து ரொம்ப தாடியும் ஒரு இது செம்பு மாதிரி இருந்ததாம் அவனுடைய உடம்பு. அவ்வளோ ஒரு கோரப்பற்களும் கோரமா இருந்திருக்கான். அவனை பார்த்த உடனே எல்லாருமே வந்து பயந்து நடுங்குறார்கள், முனிவர்கள்லாம். பகவான் பலராமருக்கு வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவன் மிகப்பெரிய அசுரனா இருக்கிறான். பலராமர் கிட்ட 2 ஆயுதங்கள் இருக்கு. ஒன்று கலப்பை. கலப்பைன்றது ஆயுதமா சொல்ல முடியாது, ஆனாலும் பல நேரங்கள்ல ஆயுதமா பயன்படுத்தியிருக்கிறார். கலப்பைன்றது வந்து அஹ், ப பயிர் செய்யறதுக்கு, நிலத்தை உழுவதற்கு தான் கலப்பையை பயன்படுத்துறது. ஆனா நிறைய நேரங்கள்ல பகவான் பலராமர் கலப்பையை பயன்படுத்தியிருக்கிறார். எங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார்னா, அவருடைய மனைவியாகிய ரேவதி வேற யுகங்கள்ல பிறந்திருந்தாங்க. அந்த இப்போ சத்தியுகத்துல பிறந்திருக்கிறாங்க. இவங்க இருக்கிறது வந்து துவாபர யுகம். பலராமர், கிருஷ்ண பலராமர் இந்த லீலையெல்லாம் நடந்தது வந்து துவாபர யுகம். அப்ப 3 யுகம் முன்னாடி அவங்க அவதரித்தாங்க. யாரு? பலராமருடைய மனைவி ரேவதி. அந்த அம்மா ரொம்ப உயரமா இருந்தாங்க. அவங்களுக்கு தகுதியான கணவரே கிடைக்கல. அதனால அப்பா என்ன பண்றாரு, ரேவதியோட அஹ், அப்பா அவங்கள அவர்களை அழைத்து கொண்டு சத்தியலோகம் வரைக்கும் போறார். அங்க அப்ப சத்தியலோகத்துல சொல்றாங்க, இவங்களுடைய கணவர் வந்து பலராமரு அப்படின்னு சொல்றாரு. அவங்க திரும்பி வர்றதுக்குள்ள பல யுகங்கள் போய் துவாபர யுகமே ஆயிடுது. அதுக்கப்புறம் சத்தியுகத்துக்கு அப்புறம் திரேதாயுகம் போய், திரேதாயுகத்துக்கு அப்புறம் துவாபர யுகம் கடைசி வேற இது ஆயிடுது. அப்போ பகவான் பலராமர் தான் அவங்களுக்கு தகுதி வாய்ந்த கணவர்னு பிரம்மதேவன் சொன்னதுனால அவரை வந்து அவங்க அப்பா ராவணன், அவர் பேரு, இந்த அம்மா பேர் ரேவதி, அவர் பேர் ராவர் அப்படின்னு ஒரு பேர். அப்ப அந்த மன்னன் வந்து தன் மகளை கொடுக்கறதுக்கு வரும்போது பார்த்தா ரேவதி வந்து சத்தியுகம் இல்ல, அதனால ரொம்ப உயரமா இருப்பாங்க. பலராமர் என்ன பண்ணுவாரு, கலப்பைய வச்சு அவங்க கழுத்துல வச்சு இப்படி இழுப்பார், அவங்க குட்டி ஆயிடுவாங்க. இந்த மாதிரி அவருடைய கலப்பையை வச்சு பல லீலைகள் பண்ணார். நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 10ஆம் காண்டம் 68வது அத்தியாயம், இது வந்து 4ஆம் பகுதி பார்க்குறோம் இல்லையா. 3ஆம் பகுதியில நம்ம ஒரு லீலை பார்த்தோம். அந்த லீலையில கிருஷ்ணருடைய மகன் ஆகிய சாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்பன் துரியோதனனுடைய மகளாகிய லக்ஷ்மணையை காதலிப்பான். அதனால லக்ஷ்மணையே தூக்கின்னு வந்துடுறான்.
சாம்பனை தூக்கின்னு வரும்போது சாம்பனை வந்து அஸ்தினாபுர மன்னர்கள், அந்த அஸ்தினாபுரத்துல துரியோதனன், கர்ணன் இவங்கெல்லாம் சாம்பனை வந்து திரும்பியும் வந்து சிறை பிடிக்கிறார்கள். சிறை பிடிச்ச உடனே இவங்களுக்கு விஷயம் வருது. அப்போ கிருஷ்ணர் போல பலராமர் மட்டும் போறார். போயிட்டு இவங்கள கேட்பார். ஒரு உத்தவரை அனுப்பி ஒரு சமாதான தூதுவ கேட்கிறார். சமாதான உடன்படிக்கை செஞ்சுக்கலாம், பொண்ணை தானே அவன் தூக்கின்னு வந்திருக்கிறான், அவனுக்கு கல்யாணம் மேரேஜ் பண்ணி திருமணம் செய்து அவனை அனுப்பிடுங்க, நம்ம உறவினர்கள் இல்லையா அப்படின்னு சமாதானமா பேசுறார் பலராமர். இத்தனைக்கும் துரியோதனன் பலராமருக்கு வேண்டியப்பட்டவர். அதனால பலராமர் வந்து அமைதியா பேசுறார். ஆனா அஸ்தினாபுரங்கள்லாம் வந்து கண்டமேனிக்கு பேசி அனுப்புது, முக்கியமா துரியோதனன். அப்போ பலராமருக்கும் வந்து ஒண்ணுமே செய்யல, அவருடைய கலப்பை எடுத்து அஸ்தினாபுரத்தையே இழுக்கிறார். இப்ப கூட நம்ம பார்க்கலாம், அந்த இடம் வந்து மேடாக இருக்கிற இடம் பள்ளமாகி இருக்கிறதுன்றத நம்ம பாகவதம்ல பார்த்தோம். அப்ப அஸ்தினாபுரம் பூகம்பம் வந்த மாதிரி ஆடினதை பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, கலப்பையில இவர் இழுக்கிறாருன்னு. போய் வந்து சரணடைகிறார். முழு துரியோதன கூட்டமும் வந்து கௌரவ கூட்டம் வந்து பலராமரிடம் சரணடைகிறாங்க. சரணாகதி பிரார்த்தனைகளை வச்சதுக்கு அப்புறம் அவர் சாந்தம் அடைகிறார். இதெல்லாம் அந்த கலப்பையை ஆயுதமாக கொண்டார் அப்படின்றதுக்கான நிகழ்வுகளை சொல்றேன். ரேவதி அவர் வந்து குள்ளமாக்கந்து அஸ்தினாபுரத்தையே கலப்பையை வைத்து கொண்டு பேர்த்தெடுத்தார். அப்படி பேர்த்தே எடுக்கிற அளவுக்கு அந்த கலப்பைய, ஒரு கலப்பையில ஒரு ஊரை எடுக்கிறாருன்னா அப்ப பாத்துங்க எவ்வளவு பெருசா இருந்திருக்கும், எவ்வளவு பலசாலியாக. பலராம் வந்து மிகவும் பலசாலி இல்லையா? அதனாலதான் அவருடைய தலையில, உலகத்துல ஒரு தலையில உலகம் வந்து கடுகு மாதிரி இருக்குமா. ஆதிசேஷன் இந்த உலகத்தை எப்படி தாங்குறாருன்னா, உங்க உங்க தலையில கடுகு வச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்குமா, அவ்வளவு பலசாலி அவர். அது மாதிரி இன்னொரு லீலையில பலராமர்க்குன்ட்டு தனியா கோபிகள் உண்டு. அதனை பற்றின நிறைய விவரங்கள் இல்லை, சில இடங்கள்ல வர்ணிக்கப்பட்டிருக்கு பலராமரை. பலராமருக்குரிய கோபிகளோட அவர் தன்னிச்சையா இருந்தபோது யமுனை தூரத்துல இருக்கிறாங்க. பலராமர் அப்ப வந்து வாருணி அப்படின்னு ஒரு ஒரு பானம், அது அது வந்து ஒரு போதை தரக்கூடிய ஒரு பானம், அதை குடிச்சிருக்கார். அதனால போதையில இருக்கிறார். அப்போ யமுனை வந்து அவ்வளோ அலட்சியப்படுத்திடுறாங்க பகவானை. அலட்சியப்படுத்திட்டு போறாங்க. அப்போ இவர் சொல்றாரு யமுனை நீ கிட்ட வரணும்ன்ற. அப்ப யமுனை வரமாட்டேன்றாங்க. அப்பவும் வந்து கலப்பையை இழுத்து யமுனையை வந்து இழுக்கிறார், தன் பக்கம் இழுக்கிறார். அப்போ யமுனை வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. இதுவும் ஒரு லீலையாக கொண்டாடப்படுகிறது. யமுனைக்கு அப்பதான் தெரியுது பலராமருக்கும் நம்ம வந்து பலராமரை அறியாத குற்றம். பலராமர் பகவான்றதை யமுனை அறியவில்லை, அதனால மன்னிப்பு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் த்விதா அப்படின்னு ஒரு குரங்கு, அது பின்னாடி வரும். பலராமர் தன்னுடைய கோபிகளோட இருக்கும்போது த்விதான்ற குரங்கு, இல்ல நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே, த்விதா என்ற குரங்கு பலராமரை பலராமரை விட அந்த கோபிகளை வந்து பறித்து கொண்டு போறதுக்கு முயற்சி செய்வான். அவரையும் த்விதாவையும் வந்து பகவான் கொன்று விடுவார். இப்ப இங்க பல்வலனை கொள்கிறார். பல்வலன்ற அசுரனை கலப்பையில முதல்ல இழுகிறார். இழுத்து கதையை வச்சு போட்டு தள்ளுறார். போட்டு தள்ளின உடனே அப்போ வந்து அங்க இருக்கிற குழுமி இருக்கிற முனிவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. முனி சிரேஷ்டர்கள்லாம் பிரார்த்தனை செய்து அவருக்கு கௌரவித்து அவருக்கு வைஜெயந்தி மாலையை கொடுக்குறாங்க. வைஜெயந்தி மாலை வந்து லக்ஷ்மி தேவி வசிக்கக்கூடிய ஒரு மாலை. அந்த மாலையும் அழகான ஆபரணங்களையும் தெய்வீக ஆடைகளையும் பரிசாக கொடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பகவான் பலராமர் அங்கிருந்து தீர்த்த யாத்திரை மேற்கொள்கிறார். தீர்த்த யாத்திரை மேற்கொள்ற சில ஸ்தலங்கள், எல்லா ஸ்தலங்களையும் நம்ம வந்து ஒரு முறையாவது நினைக்கிறது அங்க போனதுக்கு சமமாயிடும். இந்த மாதிரி விஷயங்கள் வர்ணனைகள்லாம் ஏன் நம்ம சொல்றோம் கேட்கறோம்னா, நாம வந்து நிஜமா அங்க போயிட்டு அந்த இடத்துல இருந்ததுக்கான மனநிலையை நம்ம வச்சுக்கலன்னு வச்சுங்க, அங்க போய் கூட பிரயோஜனம் இல்லை. அதை விட அந்த இடங்களை ஒரு நிமிஷம் நம்ம வந்து தூய்மையான மனநிலையில தியானம் பண்ணோம்னாலே போதும், அங்க போனதுக்கு சமமாயிடும். அது மட்டும் நல்ல ஒரு பக்திக்கான ஒரு ரகசியம். அவர் வந்து பிராமணர்கள் எல்லாம் அவருடைய பிராமணர்களுக்கு முனிசிரேஷ்டர்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு பகவான் வந்து கௌசிகி நதி அப்படின்ற நதி தான் முதல்ல போறார். கௌசிகி நதி, அதுக்கப்புறம் சரையு. சரையு நதி எங்க இருக்குன்னா அயோத்தியா பக்கம் இருக்கு.
அயோத்தியா முழுக்க சரையு நதிக்கரையில் தான் இருக்கு. சரையு நதியை முடிச்சிட்டு அவர் பிரயாகைக்கு போறார். பிரயாகைன்றது அலகாபாத்ல 3 நதிகள் கூடக்கூடிய இந்த கும்பமேளா எல்லாம் நடக்கின்ற இடம் பிரயாகை. அங்கு போறார். அங்கு அவர் வந்து நீராடுறார். நீராடி எல்லா இடங்கள்லயும் நீராடுறார். அதுக்கப்புறம் புலக ஆசிரம் செல்றார். புலக ஆசிரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, புலக அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கிறார். இந்த ஆசிரமத்துல தான் பரத மன்னர் அடுத்த பிறவி மான் பிறவியா எடுத்தப்ப புலகாசிரமத்திலேயே இருப்பார். ஆனா அவர் மான் கூட்டத்தோடயே போகாம புலகாசிரமத்துல காஞ்ச புல்ல சாப்பிட்டு சீக்கிரமா செத்து போற நிகழ்வு வந்து புலகாசிரமம் பக்கத்துல தான் நடக்குது. இப்ப புலகாசிரம் அப்படிதான் நமக்கு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் பகவான் வந்து கோமதி கோமதி வந்து எங்க இருக்குன்னா நைமிசாரண்யம் பக்கத்துல இருக்கு கோமதி நதி. கண்டகி எங்க இருக்குன்னா நேபாளத்துல இருக்கு. கோமதி, கண்டகி, விப்பாசா, கோனா அப்படின்ற நதிகள் எல்லாம் நீராடிட்டு அதுக்கப்புறம் கயா வரார். கயை வந்து பித்திருக்களுக்கு பிண்டதானம் செய்யக்கூடிய இடம். இப்போ ஒரு கேள்வி வரலாம், பலராமருக்கு அம்மா அப்பா எல்லாரும் இருக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு அங்க போனார்னா, அவங்க அப்பா சொல்றார், பலராமருடைய அப்பா வசுதேவர் சொல்றார், நீ போயிட்டு நமக்கு அவருக்கு முன்னாடி இருக்கிற மூதாதையர்கள்லாம் நீங்க வந்து பிண்டதானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவே அவர் வந்து அங்க போறார். கயை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கங்கா சாகருக்கு வராரு. கங்கா சாகரம் என்பது மேற்கு வங்காளத்துல கங்கை போய் முடியிற இடம் கங்கா சாகரம்னு சொல்றாங்க. அது வந்து இங்க கங்கை சேரும் இடம் அப்படின்னு சொல்லியிருக்குது, பொதுவா சொல்லப்பட்டிருக்கு. கங்கை போய் கடல்ல சேர்ற இடத்த கங்கா சாகரம்னு சொல்றோம். அதுதான் கபில முனிவர் தவம் இருந்ததா நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து அவர் மகேந்திர மலையில பரசுராமரை பார்க்கிறார். பரசுராமரை பார்த்ததுக்கு அப்புறம் கோதாவரியினுடைய 7 கிளை நதிகளை நீராடுறார். கிருஷ்ணவேணி, பம்பா, பீமரதி ஆகிய நதிகள்லையும் நீராடுறார். இதுக்கப்புறம் வந்து இந்த இடம் எங்க கந்தனை சந்திக்கிறார் அப்படின்ற ஒரு இடம் வந்து கர்நாடகால சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. சுப்பிரமணியம்னு ஒரு கந்தனுடைய முருகருடைய இடம் இருக்கு. அங்க போயிருக்காரு. போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீசைலம் போயிருக்கிறார். ஸ்ரீசைலம் வந்து ரொம்ப சிவ பக்தர்களுக்கு சிவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம், ரொம்ப அழகான இடம் அது ஸ்ரீசைலம் என்ற இடம். அதுக்கப்புறம் பகவான் வந்து வேங்கடமலைக்கு போறார். இது வந்து திருப்பதிக்கு வரார். ஆந்திராவில் இருக்கிற திருப்பதிக்கு வரார். திருப்பதியில இருந்து அப்புறம் காஞ்சிபுரம் போறார். காஞ்சிபுரத்துல இருந்து அதுக்கப்புறம் அவர் வந்து கிருஷ்ணர் சாநித்தியம் அடைந்த இடம் அப்படின்னு சொல்றாரு. அப்பனா கிருஷ்ணர் அங்க சாட்சாத் இருக்கிறார், பகவான் அங்க இருக்கிறார்ன்ற ஸ்ரீரங்கத்துக்கு போறார். இப்ப இந்த இடத்துல எல்லாம் இப்ப வந்து கங்கா சாகரம் எங்க இருக்கு, மேற்கு வங்காளத்துல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரிசாவில் ஜெகநாத் புரிக்கு அவர் போகல. ஏன்னா ஜெகநாத் பூரியில ஜெகநாதரோட பலராமர் இருக்கிறாரு. தன்னையே போய் தானே எப்படி வணங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க போல அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் வந்து உரை எழுதுறாரு, ஏன் அவர் பூரிக்கு போல அப்படின்னு. அப்பனா இந்த காலத்திலயும் பூரி இருந்திருக்குன்ற ஒரு விஷயத்தையும் நம்ம அறிகிறோம். பூரி என்பது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு திவ்ய கஷேத்திரம் என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். மேலும் அவர் வந்து தன்னையே தான் எப்படி வணங்குறது அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலையும் அவர் அங்க போகல அப்படின்னு நம்ம தெரிகிறோம். அதுக்கப்புறம் தென்மதுரைன்றது மதுரை மீனாட்சி இருக்கக்கூடிய இடம். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ராமேஸ்வரம் போயிட்டு ராமேஸ்வரத்துல சேத்து பந்தனம், ராமர் வந்து அங்க இருந்து தானே பாலம் கட்டினார், அந்த சேத்து பந்தன் அந்த இடத்துலயும் அவர் வந்து போயிருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல முக்கியமா ஹலாயுதர்னு சொல்லக்கூடிய ஹலாயுதர்னா ஹலா அப்படின்னா கலப்பை, கலப்பையை தாங்கியவர் தான் ஹலாயுதர். அதனால நிறைய இடங்கள்ல பசுக்களையும் தானமா கொடுக்குறார். தானமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆஹ் கிருத்தமாலா, தாமிரபரணி எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கு. கிருத்தமாலா எந்த நதியை சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல, தாமிரபரணி மட்டும் எனக்கு தெரியும். அது வைகை மாதாஜி. வைகை, ஓகே, வைகை சொல்லிட்டாங்க. அப்புறம் மலைய மலை அப்படின்றது கேரளாவுக்கு போயிடுறாரு. கேரளாவுக்கு போறார். கொஞ்சம் கேரளா டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் கன்னியாகுமரியை தான் துர்கை, கன்னியாகுமரி என பெயர் பெற்ற துர்கையனுடைய கோயிலுக்கும் அவர் போறார். அப்புறம் ஒரு ஒரு இடம் சொல்றாங்க, அந்த இடம் எனக்கு தெரியல, மாதாஜிக்கு தெரியுமான்னு பாருங்க. பால்குண தீர்த்தம். அங்க வந்து பஞ்ச அப்சர ஏரி, அப்சரா கன்னிகைகளுடைய ஏரி இருக்கான். அதுல அவர் வந்து அங்கு பகவான் விஷ்ணு நேரடியாக தோன்றி இருக்கிறார். இது எந்த இடம்னு எனக்கு தெரியல, யாருன்னா சொல்ல முடியுமான்னு பாருங்க. பஞ்ச அப்சர ஏரி அப்படின்னு சொல்றாங்க.
அந்த இடத்துக்கு அப்போ கேரளா தான் இருக்கும் இல்லையா? யாருக்காவது தெரியுமா பஞ்ச அப்சர ஏரி? ஐ மாதாஜி பஞ்சாபுர வேர்டுக்கு முன்னாடி பால்குனி ஏதோ சொன்னீங்கல்ல? பால்குணத்துல இருக்கு. பால்குனின்னு ஒரு இடம் இருக்கா? பால்குனி ரிவர் மேங்களூர்ல இருக்கு. அங்க பஞ்ச அப்சர லேக்குன்னு இருக்கா? பால்குனியே நான் இறங்கினது இல்லை, அந்த வழியில போயிருக்கிறேன். இங்க 30 கிலோமீட்டர் தான். நான் செக் பண்றேன். பாருங்க, கூகுள் சர்ச் பண்ணுங்க. இங்கதான் இருக்கு. ஆ, ம். அப்ப ஃபால்குணன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பஞ்ச அப்சர ஏரி, அதுல அவர் நீராடுறார். நீராடிட்டு அந்த இடத்துல தான் சாக்ஷாத் விஷ்ணு வந்தாருன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து பல இடங்களுக்கு போறார். கோகர்ணத்துக்கும் போறார். அப்புறம் இந்த பக்கம் வந்துடுறாரு. அது பாத்தீங்கன்னா அப்புறம் கேரளாக்கு அப்புறம் கர்நாடகா, கர்நாடகாவுக்கு மேல நீங்க வந்து மகாராஷ்டிரம். மகாராஷ்டிரத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கோகர்ணம். கோகர்ணம் அப்புறம் வந்து அஹ், தாப்பின்றது வந்து கிட்டத்தட்ட இது கிட்ட வந்துரும். குஜராத் கிட்ட வந்துரும். தாப்பி என்பது ஒரு நதி. அது வந்து அதுக்கப்புறம் பயோஷ்னின்றதும் ஒரு நதி. விந்திய மலைகள், விந்திய நதிகள் எல்லாம் அங்க இருக்க விந்திய மலைக்கு பக்கத்துல இருக்கிற நதிகள்லாம் வந்துட்டு தண்டக வனத்துக்கு வராங்க. அங்க மாகிஷ்மதி நகரம் எதுன்னு தெரியல எனக்கு. மேபி இப்ப இருக்கிற மகாராஷ்டிரத்தை மாகிஷ்மதி அந்த காலத்துல சொன்னாங்களான்னு தெரியல. ரேவா நதி. அதுக்கப்புறம் கடைசியில பிரபாசம்ன்றது வந்து குஜராத்ல இருக்கு. அந்த பிரபாசத்துல தான் கிருஷ்ணர் வந்து அங்கிருந்து போயிடுறார் மேல. அந்த பிரபாசத்துக்கு வர்றார். கடைசியில வந்து வந்து துவாரகைக்கு வந்துடுறாரு. இவ்வளவு தூரம் பெரிய டூர், பெரிய யாத்திரை, தீர்த்த யாத்திரை முடிச்சிட்டு துவாரகைக்கு வரும்போது தெரியுது எல்லாம் வெட்டி மடிஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் நினைக்கிறார், இது பூபாரம் குறைக்கிறதுக்கு தானே கிருஷ்ணர் இங்க வந்தாரு, அதை நடத்திட்டார் போல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா பீமனும் துரியோதனனும் இன்னும் சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க அப்படின்றதுனால இவர் என்ன நினைச்சார், நம்ம போலாம் அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு போகும்போது அர்ஜுனன், கிருஷ்ணர், நகுலன், சகாதேவன், யுதிஷ்டர் எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்க பீமனும் துரியோதனனும் சண்டை, கிருஷ்ணரும் இருக்கிறார். அப்ப எல்லாம் அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, பாண்டவர்கள் நினைக்கிறாங்க இவர் வந்து என்ன குழப்பி விட்டுருவாரோ அப்படின்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இவருக்கு துரியோதனன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர், ஒரு இலக்கிய மனம். துரியோதனன் என்னதான் கெட்டவனா இருந்தாலும் இவர் வந்து துரியோதனன் மேல ஒரு பாசத்தை காட்டுறார். அதனால இவர் வந்து இதை நிறுத்துங்கன்னா நிறுத்திடணுமே இல்லையா? இல்ல இவர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாரோ? ஏன்னா பலராமர் வந்து நின்ட்டாருன்னா பாண்டவர்கள்லாம் தூசு தானே. அதுல ஒரு பயம் வந்துடுச்சு அவங்களுக்கு. எல்லாரும் பேசாம நிக்கிறாங்க, என்ன ஆகுமோன்ட்டு. ஆனா கிருஷ்ணர் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் சொல்றார், பலராமர் சொல்றார், இங்க பாரு பீமா, நீ பலத்துல, உடல் பலத்துல ரொம்ப உன்னை யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கிற. துரியோதனனை பார்த்து சொல்றார், நீ வந்து இந்த கதை கலை நுட்பம் இருக்கு பாருங்க, அதுல வந்து துரியோதனனை வெல்ல யாராலையுமே முடியாதாம். பீமனுக்கு உடல் பலம் இருக்கு, துரியோதனனுக்கு அந்த கதை நுட்பக்கலை தெரியுது. அதனால இதுல யாருமே தோக்கவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. இதுல தோல்வியும் கிடையாது, வெற்றியும் கிடையாது. இப்படியே ஓடனா எப்படி? அதனால நிறுத்திருங்க, பேசாம மன்னிச்சிருங்க, நிறுத்திருங்கன்னு சொல்றாரு. ஆனா அவங்க வந்து ரெண்டு பேருமே ஒத்துக்கல. துரியோதனனும் ஒத்துக்கல. ஒருவேளை பீமன் ஒத்துன்னு இருக்கலாம். பாண்டவர்கள் சரி இவர் பெரியவராச்சே, கிருஷ்ணர் மாதிரி தானே பலராமர், அதனால ஒத்து பேசாம இருக்கலாம். ஆனா துரியோதனனே ஒத்துக்கல. அதுக்கு சண்டை போட்டே தீருவன்னு நினைக்கிறான். அதனால சரி, விதியை யாராலையும் மாத்த முடியாது. துரியோதனனுடைய காலம் முடிஞ்சு போச்சு, அதை யாராலையும் மாத்த முடியாது அப்படின்றதுனால திரும்பி அங்கிருந்து ஒரு நைமிஷாரண்யத்துக்கு போயிடுறாரு. போயிட்டு அங்க வந்து நைமிஷாரண்யத்துல வேத யஜ்யங்கள்லாம் பண்றாரு. ஏன்னா அங்க முனிவர்கள்லாம் உட்காந்து யஜ்யம் பண்றாங்க, பாகவதம் படிக்கிறாங்க. அதனால அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லா போர் இப்ப சில நேரத்துல தோணும்ல, நம்ம ரிட்டையர் ஆயிடலாம், ஓய்வு எடுக்கலாம், எல்லாம் போர் சண்டை சச்சரவு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு வர்றாரு. இது மாதிரிதான் ஒரு மனிதன் இருக்கணும்ன்றத மத்தவங்களுக்கு காட்டுறதுக்கும், எப்ப பாரு குடும்ப விவகாரத்துல இருக்கக்கூடாது, வானப்பிரஸ்தம்னு ஒரு நிலைக்கு கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்றதையும் அவர் காட்டுறார். அப்ப முனிவர்களுக்கு வந்து ஆன்மீக ஞானத்தை கொடுக்கிறார். கொடுத்து அங்க வந்து எல்லா யாகங்கள், புதுசா நிறைய யாகங்களை செய்றார். யாகங்களை செஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் அபவிருத்த ஸ்நானம் நடக்குது. அதான் அபிஷேகம் பண்றாங்க. பண்ணிட்டு ரொம்ப அழகா அவர் சந்திரனை மாதிரி, ஏன்னா கிருஷ்ணர் வந்து கருப்பு, பலராமர் வெள்ளை.
அப்படியே சந்திரன் மாதிரி ஜொலிக்கிறாராம். ஜொலிக்கிறார். அந்த அபவிருத்த ஸ்நானம் முடிச்ச உடனே ஆகாயத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருந்தாலும் சந்திரனுக்கு ஈடு எதுவும் இருக்காது. அந்த மாதிரி முழு நிலவு. அதனாலதான் பாருங்க பௌர்ணமி அன்னைக்கு அவதரிச்சிருக்கார். முழு நிலவு போல அவர் வந்து ரொம்ப அற்புதமா அவர் காட்சி அளித்திருக்கிறார். இந்த மாதிரி ஏராளமான லீலைகள் புரிஞ்சுட்டு அவருடைய அற்புதமான லீலைகளை அப்படியே ஜொலிக்கிறார். ஜொலிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அஹ், தன்னுடைய லீலைகளை முடிக்கிற நேரம் கூட வருது. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் எப்படி அவர் லீலையை முடிச்சாருன்னு சொல்லிட்டு. நைமிசாரண்யத்துல போய் அவர் முனிவர்களோட அருமையா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த லீலைகளை, பலராமருடைய லீலை, இந்த லீலைகளை யாரெல்லாம் நினைச்சுக்கிறீங்களோ, சும்மா நினைச்சாலே போதும், அவங்க எல்லாம் கிருஷ்ணருக்கு மிகப்பெரிய மகனார்களாக மாறுவார்கள். காலையிலும் மாலையிலும் ஒரே ஒரு முறை பலராமரை நினைச்சுக்கிட்டா போதும். பலராமர் வந்து கிருஷ்ணர் தான். இவர் வந்து வெள்ளை கிருஷ்ணர் பலராமர். பலராமர் சங்கர்ஷ்ணர்னு சில நேரத்துல சொல்லப்படுறார். ரோஹிணியினுடைய கர்ப்பத்துல இருந்து தேவகியினுடைய கர்ப்பத்துல இருந்து ரோஹிணியினுடைய கர்ப்பத்துக்கு வந்தார். அப்ப ரோஹிணி நந்தன பலராம் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ண பலராம் வந்து செய்த லீலைகள்லாம் பெரும்பாலான இடத்துல வந்து மிகவும் பிரசித்தமாக சொல்லப்படுது. அதனால்தான் கிருஷ்ண பலராம் பிருந்தாவன தாம் அப்படின்னு சொல்றது. இனிமையான லீலைகள் எல்லாம் இருந்தார் பலராமர். அதுல வந்து முக்கியமான ஒரு லீலையில பலராமர் இல்ல. எந்த லீலைன்னு பாத்தீங்கன்னா அகாசுரம் இல்ல, இந்த பிரம்ம விமோகன லீலை. பிரம்ம விமோகன லீலையில பிரம்மா வந்து எல்லா இடைச்சிறுவர்களையும் கன்றுகளையும் கடத்தி செல்லிடுறார். அந்த நேரத்துல பலராமர் இல்ல. ஏன்னா அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ரோஹிணி அம்மா நீ வீட்டிலே இரு, நீ போச்சாவையில காட்டுக்கு இன்னைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படி பலராமர் கண்டுபிடிக்கிறாருன்னா, ஆஹ், ஒரு வருஷம் நிறைய பேரால கண்டுபிடிக்க முடியல. ஆனா பலராமர் கண்டுபிடிச்சிடுறாரு. எப்படின்னா, வளர்ந்த பசுக்கள், பசு அத கண்ணுக்குட்டி, சின்ன கண்ணுக்குட்டிக்கு தான் தாய் பசு பாலை கொடுக்கும். ஆனா பெருசான பசுக்களுக்கு, நல்ல பெருசா வளர்ந்த கண்ணுக்குட்டிங்களுக்கு தாய் பசு பாலை கொடுக்குமா? குட்டி பசுக்கு தான், குட்டி கண்ணுக்குட்டிக்கு தான் கொடுக்கும். ஆனால் இந்த பசுக்கள்லாம் வளர்ந்த பசுக்களுக்கு பால் சொரியுதான். இவர் பார்க்கிறாரு, என்னடா அது அப்படின்ட்டு. அப்பதான் பார்க்கிறார், உத்து பார்க்கிறார், அந்த வளர்ந்த கன்றுக்குட்டிகளாக இருக்கிறது எல்லாம் கிருஷ்ணர். பிருந்தாவனம் முழுக்கவே கிருஷ்ணர் தான். இடை சிறுவர்களா இருக்கிறாரு, கன்றுக்குட்டிகளா இருக்கிறாரு, எல்லாமே. ஏன்னா கன்றுக்குட்டிகளை தான் மேய்ச்சி நந்தாங்க. அது வளர்ந்த, கொஞ்சம் வளர்ந்த கன்றுக்குட்டிகள். அப்பதான் அவர் கண்டுபிடிக்கிறாரு, ஒரு வருஷமா பிருந்தாவனம் முழுக்கவே கிருஷ்ணர் தான் இருந்திருக்கிறார். அதனால்தான் அந்த கோபிகள்லாம் ஆசைப்பட்டாங்க கிருஷ்ணர் என் குழந்தையா வரணும்ன்ட்டு. அந்த ஒரு வருடம் கோபிகள்லாம் ஒரு சொல்ல முடியாத ஒரு ஆனந்தத்துல இருந்திருக்கிறாங்க. ஏன்னா வீட்டுல இருக்கிறது கிருஷ்ணர். இத பலராமர் கண்டுபிடிக்கிறாரு. ஒண்ணு. ரெண்டாவது ஒரு லீலையில ஆஹ் கோவர்தன லீலை நடக்குது. கோவர்தன லீலையில ஒரு மிக அற்புதமான விஷயம், எல்லா பக்தர்களும் கிருஷ்ணரோட 24 மணி நேரமும் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால இப்ப கிருஷ்ணர் வந்து ஒரு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவருக்கு சாதகமா ஆக்கிக்குவார். ஆனா பிரம்மா வந்து இவங்களெல்லாம் கடத்தின்னு போயிட்டாரு. ஆனா தன்னுடைய பக்தர்களுக்கு அவர் இன்பம் கொடுத்தார். அதே போல மழையை கொடுத்து இந்திரன் தொல்லை பண்ணான். அதையே வந்து ஒரு இனிமையான லீலையா மாத்திட்டார் கிருஷ்ணர். கோவர்தனத்தை தூக்கி எல்லாரும், இல்லைன்னா 24 மணி நேரமும் கிருஷ்ணரோட இருப்பாங்களா? கொஞ்ச நேரம் இருப்பாங்க. கோபிகள் கூட கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க. இடைச்சிறுவர்கள் கொஞ்ச நேரம் இருப்பாங்க, அப்புறமா வீட்டுக்கு போயிடுவாங்க, வேற வேற வேலைகள்ல இருப்பாங்க. ஆனா இந்த 7 நாட்கள் கோவர்தனில் மழை பெய்யக்கூடிய அந்த ஒரு வாரம் முழுக்க கிருஷ்ணர் தூக்கி வச்சிருக்காரு கோவர்தனத்தை. எல்லா கோபிகளும், எல்லா வயசான கோபிகள், வயதானவர்கள் எல்லாம், பிருந்தாவனமே அவரோட தான் இருக்கு. அப்போ கிருஷ்ணர் அவருக்கு எல்லா பிரியமான பக்தர்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அங்க எல்லாரும் ஜாலியா இருக்கிறாங்க, பாடுறாங்க, ஆடுறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனா இவர் மட்டும் கோபிகளை, இளம் கோபிகளை பாக்குறாரு. இளம் கோபிகளை பாக்குறார். அதை வந்து பலராமர் பார்த்துடுறார். பார்த்த உடனே கிருஷ்ணருக்கு வெக்கம் வந்துடுது. வெக்கம் வந்த உடனே அந்த கோவர்தன மலை கொஞ்சம் இப்படி ஆடுது. அப்போ உடனே கோபுரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குச்சியெல்லாம் வச்சுட்டு, ஐயோ சப்போர்ட் கொடுக்கலாம், குச்சியில சப்போர்ட் கொடுக்குறாங்களாம்.
பகவான் சுண்டு விரல்ல கோவர்தனத்தை தூக்குறாரு, இவங்க எல்லாம் கோப்பர்கள் எல்லாம் கையில குச்சி வச்சிருக்கிறாங்க, அந்த குச்சி வச்சு பிடிக்கிறாங்களாம். ஒரு ஆசை, ஓ நாங்களும் பகவானுக்கு சப்போர்ட்டா நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இனிமையான லீலைகள்ல எல்லாத்துலயும் வந்து பலராமர் இருக்கிறார். பலராமர் ஹம், இன்னொரு அசுரனையும், அந்த அந்த அசுரன் மறந்துட்டேன் அந்த பெயர், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அந்த விளையாடுவாங்க பாருங்க. ரேணுகாசுவரன் மாதாஜி. ம் தேனு ரேணுகாசுவரன். தேனுகாசுரன் பாஸ்ட் டைம்ஸ்ல இருப்பாரு. அப்புறம் இன்னொரு அசுரன், அந்த ம், தூக்கின்னு போவாங்களே, பிரலம்பாசுரன். பிரலம்பாசுரன் பிரலம்பாசுரன் மதன். இல்ல, பிரலம்பாசுரன். பகாசுரன் மதன். ஆஹா, பகாசுரன் இல்ல, பிரலம்பாசுரனா இருக்கலாம். இந்த விளையாடுவாங்க பாருங்க, அது கயிறு கட்டி விளையாடுவாங்க, அதுல அந்த அசுரனையும் வந்து இவர்தான் பிரலம்பாசுரன் தான் இருக்கும். பலராமர் தான் கொள்வார். த்விதான்ற குரங்கு, பல்வலன், இதெல்லாம் பலராமர் தான் கொள்றார். அதே போல கம்சனுடைய சபையில வந்து அஹ், ம், முஷ்டிகன், சாணூரன், இன்னும் ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து பலராமர் தான் கொள்ளுவார். ஸோ இவ்வாறு கிருஷ்ணரோட எப்பொழுதும் இருந்து சேவை செய்யும் பகவான், இவரு பகவான் தான், சேவை செய்யும் பகவானாக, குருவாக, ஆதி குரு. அந்த குரு தத்துவம் பலராமர்ல இருந்தும் நித்யானந்தர்ல இருந்தும் தான் வருது. அதனால அவர் வந்து ஜொலிக்கின்ற சந்திரனை போல எல்லாருக்கும் வந்து பக்தியையும் அன்பையும் கருணையையும் தருகிறார் என்பதை கேட்கலாம். பலராமருக்கு இன்னைக்கு எல்லாமே செஞ்சு படைக்கலாம் நீங்க. மத்தியானம் 12 வரைக்கும் தான் விரதம். முக்கியமா வந்து தேன் அவருக்கு பிடிக்கும். சில பேர் வருணி எப்படி செய்யறதுன்னு ஒரு ரெசிபி யாரோ அமைச்சிருந்தாங்க, எனக்கு அது புரியல. வருணி அப்படின்ற ஒரு பானம் அது தெரில, அது செய்யலாமா என்னன்ட்டு. அது கொஞ்சம் போதை கொடுக்கக்கூடியது. எப்படி செய்யறதுன்னு யாரோ போட்டிருந்தாங்க போன வருஷம், எனக்கு அது புரியல. அதை விட நீங்க வந்து தேனை வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல, ஒரு ஜூஸ்ல தேனை போட்டு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். வெறும் தேனை எப்படி சாப்பிடுவார்? நல்ல ஒரு பழ ஜூஸ் எதனா போட்டு அதுல தேன் கொடுத்து பகவானுக்கு நீங்க நைவேத்தியம் பண்ணலாம். எல்லா விஷ்ணு தத்துவங்களுக்கும் நம்ம வந்து துளசியை வந்து நைவேத்தியம் பண்ணலாம். அதனால பலராமருக்கும் நீங்க துளசி மாலை கட்டி போடலாம், துளசியை அர்ப்பணம் செய்யலாம். இது பலராமரை பற்றி ம், நம்ம தெரிஞ்ச விஷயங்கள். யாருக்காவது ஏதாவது இந்த பாடத்துல சந்தேகம் இருந்தா கேட்கலாம், கூடுதல் கருத்துக்கள் இருந்தாலும் தெரிவிக்கலாம். மாதாஜி ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, நீங்க ரசிச்சு ரசிச்சு சொன்னீங்க மாதாஜி, ரொம்ப என்ஜாய் பண்ண மாதாஜி, ஹரே கிருஷ்ணா, நல்லா இருந்துச்சு. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண ஒவ்வொரு பரமாத்மா ஜெய். நிகழ்ச்சி. ம். ஹரே கிருஷ்ணா. நம்ம ஹரே கிருஷ்ண மதன். பலராமரை தனிச்சு வணங்குறது இல்ல, எப்பவுமே கிருஷ்ணரோட தான் வணங்குறோம். அதே மாதிரி ராதாராணியை தனிச்சு வணங்குறது இல்ல, கிருஷ்ணரோட தான். அதனால கிருஷ்ண பலராம் தான் சொல்றோம், வெறும் பலராம்னு எப்பவுமே நம்ம சொல்றது இல்ல. சரி. தீர்த்த யாத்திரை போயாச்சு மாதாஜி இன்னைக்கு. தீர்த்த யாத்திரை ஆமா. போயிட்டீங்களா? கண்டகி போயிட்டீங்களா? கண்டகி, பம்பா நதி. ஆ. ஹரே கிருஷ்ண மதாஜி. ம். அந்த மகாபாரத யுத்தம் வந்து மதாஜி, அப்ப எல்லா அவங்க கௌரவர்கள் அவங்க பசங்களுக்கெல்லாம் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடந்ததா மதாஜி மகாபாரத யுத்தம் வந்து? பேரம்பேத்தியே எடுத்துடுறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருமே கொல்லப்படுறாங்க. ஆமா, இப்ப பாருங்க, அபிமன்யு யாரு? அபிமன்யு அது மட்டும்தான் மதாஜி தெரியும். அபிமன்யுக்கு மட்டும்தான் திருமணம் நடந்திருந்தது போல இருக்கு இல்ல இல்ல, அப்படின்னு எனக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் எல்லாருக்கும் நடந்தது. 100 வருஷம் அரசாட்சி பண்றாங்க மாதாஜி, அதுக்கு இப்பதான் பிரச்சனை வருது. ஆமா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? நாளை வகுப்புல சந்திப்போம். எல்லாரும் பலராமர் பூர்ணிமாவை அவங்களுடைய கோயில்கள்ல செலிப்ரேட் பண்ணுங்க. வாஞ்சா கல்பதருபஸ கிருபா சிந்து பேவச்ச பட்டானம் பாவனேபியோ பாவனேபியோ வைஷ்ணவேபியோ அடுத்த வாரம் நம்மளுடைய லீவு தானே பக்தி மாதாஜி? ரவிக்கு